வணக்கம் மக்களே, வெல்கம் டு சேனல் தி நைட் வாட்ச்மேன் இப்போ நாய்ஸ் இயர்ஸ். ஸோ நேற்று ஒரு மேட்ச் இருந்தது, பேட்மிண்டன் மேட்ச் டோர்னமெண்ட்னால என்னால் ரிவ்யூ பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு அந்த ரெண்டு மேட்சோட ரிவ்யூ பார்த்துடலாம். ஈவினிங் எம்ஐ வர்சஸ் அந்த மேட்ச் எல்எஸ்சி ஒரு டெட் ரப்பர் ஒன் சைடாக போயிடுச்சு. அதனால அதை நம்ம செகண்ட் பேசுவோம். நைட்டு நடந்த டிசி வர்சஸ் ஆர்சிபி அந்த மேட்ச் தான் கொஞ்சம் நல்லா லைவா நல்லா கொஞ்சம் டஃப் கொடுத்த மாதிரி இருந்தது டிசி. பட் அகைன் ஆர்சிபி கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பத்தி நம்ம வீட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். மேடி உன்னோட இனிஷியல் தாட் சொல்றோம். இனிஷியல் தாட்ஸ் அதுதான். இது ஒரு ரீலோடட் ஆர்சிபி வெர்ஷன். ஆர்சிபி ஃபேன்ஸ் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கலாம். பட் எட் அவங்க அந்த கிரீஸை ஜாயின் பண்ணணும். பிளே ஆஃப்ன்றது போயாச்சு. பட் அந்த குவாலிஃபயர் 1-2 ஆடுறதுக்கு அந்த ஒன் பொசிஷனை ஆர்சிபி ஹோல்ட் பண்ணோம். அதான் டாப் ஆஃப் த டேபிள் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் இன் திஸ் ஐபிஎல். நாட் ஷூர். ஸோ அவங்களுக்கு எல்லா பாக்ஸுமே டிக் ஆயிடுச்சு எக்ஸப்ட் ஒன்னு அந்த டெத் பவுலிங்ல ஹேசல்வுட்டுக்கு ஹெல்ப் பண்ண அவங்க அது மட்டும் தான். அதான் புவி அந்த கம்பேக் நல்லா இருந்தது. அண்ட் நான் இதை ஆல்ரெடி நம்மளோட ப்ரிவியூலயே சொல்லியிருப்பேன். மார்ச் மாசத்துலேயே குருணால் பாண்டியா ஒரு கிளட்ச் பிளேயரு. எப்போ ஆர்சிபி பால் டவுன் ஆகுறாங்களோ அப்போ ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஹெல்ப் பண்ணுவோம். லைக் அதை வாடிக்கையா வைக்காம எப்ப தேவைப்படுதோ இப்போ குரூசியலா தேவைப்பட்டது. ரொனால்ட் பாண்டியோட பிரசன்ஸ் அந்த லெக் ஸ்பின்னர் ஈக்குவேஷன் எடுத்துருச்சு. விப்ராஜ் ஒரு ஓவர் போட்டிருந்தானா உங்களுக்கு எண்ட் ஓவர்ஸ்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷன் கிடைச்சிருக்கும். ஸோ அது நல்லா இருந்தது. பயங்கரமான பிரெய்னி மூவ்ஸ், கால்குலேட்டிவ். அதாவது ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி ஆர்சிபி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு டீமும். எப்படி எல்ஹெச்எஸ்சி கொண்ட ஆர்ஹெச்எஸ் சொல்லிட்டு ஆஃப் த ஃபீல்டும் சரி, ஆன் த ஃபீல்டும் சரி, ஆப்ஷன்லயும் சரி. ஸோ பிளானிங், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸிகியூஷன்ஸ் எல்லாமே ஆர்சி பக்கம் போகுது. கப்பு மட்டும் போல. இந்த வாட்டி இதே மாதிரி பண்ணா நிறைய சான்சஸ் இருக்கு ஒரு கப் அடிக்கிறதுக்கு. பார்ப்போம். இல்லடா, இப்போ அதுதான் ஆர்சிபி லாஸ்ட் இத்தனை நாள் ஆடினதுக்கும் இந்த சீசன் அவங்க டீம் அந்த பேப்பர்லயும் சரி, அவங்க விளையாண்ட பெர்ஃபார்மன்ஸும் சரி, சூப்பரா இருக்கு. செமையா இன்ட்ரெஸ்ட். ஏன்னா இத்தனை நாள் பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் இன்னும் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி கரண்ட் ரொம்ப பிராண்ட்லாம் நான் போல ஒரு 5-6 வருஷமா பார்த்தனாலே ஒரு 4-5 ஐபிஎல்ல ஒரு 3 தடவை அவங்க பிளே ஆஃப்ஸ்ல வந்திருக்காங்க. ஓகேவா? அந்த பிளேயர்ஸ் வந்தாலுமே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்கும். ஒரு மாதிரி டாமினண்டா இந்த சீசன் அவங்க எப்படி ஆடினாங்களோ அந்த மாதிரி ஒரு 5-6 சீசன் ஆடவே இல்லை அவங்க. ஆனா வந்திருக்காங்க. இப்போ ஒரு தடவை பிளே ஆஃப் லாஸ்ட் 2023 வந்தாங்க, ஒரு தடவை 21 வந்தாங்க. பட் அதெல்லாம் அந்த அளவு ரிமார்க்கபிளா 4 போன தடவையும் போனாங்க. பட் போயிட்டு ராஜஸ்தானை தோத்துட்டு வெளியே வந்துட்டாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு தவிர வந்தாங்க. அவங்க நிறைய தடவை வந்தாங்களா. ஆனா பிளே ஆஃப்ஸ் வந்துமே அது எப்படி சொல்றது, ஒரு இவங்க கன்ஃபார்ம் அடிச்சிருவாங்க அப்படிங்கிற மட்டுமே இல்லை. அது ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃபாவே ஆடிட்டே இருந்தாங்க. பிளே ஆஃப்ஸ் மாட்டிக்கிட்டாங்க. ஆக்சுவலா பிளே ஆஃப்ஸ் போறதே இது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஸ்டேட்மெண்ட் விக்டரி இல்ல ஒரு சாம்பியன்ஷிப் சைடு அந்த மாதிரி ஆர்சிபி இல்ல ஒரு 5-6 வருஷமா. இந்த வருஷம் அப்படி இல்லாம ஒரு எல்லா ஆல்ரவுண்டட் சைட், ஒரு இயர்லி விக்கெட்ஸ் விழுந்தாலும் இன்னைக்கு குருணால் பாண்டியா செக் பண்ணி ஒரு 75 ஆட் ரன்ஸ் அடிச்சு கொடுத்தது. அண்ட் கோலி செகண்ட் ஃபீல்டில் எடுத்து கூட நான் கம்ப்ளீட்டா ஆங்கர் ரோல் எடுத்து ஆட போறேன், அது சூப்பரா ஆடினது. அண்ட் இயர்லி விக்கெட்ஸ் விழுந்துமே அந்த ஒரு கொலாப்ஸ் ஆகாம 3 விக்கெட் விழுந்துருச்சு. அந்த இடத்துல இன்னும் 2 விக்கெட் கொலாப்ஸ் ஆயிருந்துச்சுன்னா ஆர்சிபி காலி. இத்தனை நாளா ஆர்சிபி அப்படிதான் ஆடிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு சூப்பரா ஹோல்ட் ஆன் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், டார்கெட் பக்கம் சின்னதுதான், ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்னு சொல்லி ரொம்ப ஸ்லோவா தான் ஆடினாங்க. 10 ஓவருக்கு 61 அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கடைசி டேக் டவுன் பண்ணாங்க. யார் யாரை கரெக்டா இது பண்ணாங்க. கோலி ஒரு சைடு இருந்துட்டு குருணால் பாண்டியாவை ஆட சொன்னாங்க. முகேஷ் குமாரை டேக் டவுன் பண்ணாங்க. அப்புறம் ஃபாஸ்ட் பாலர் சமீரா அவனை டேக் டவுன் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுத்தாங்க. ஸோ அது அவங்களுக்கு பே ஆஃப் பண்ணுச்சு இன்னைக்கு நல்லா. குருணால் பாண்டியாக்கு எவ்வளவு கிரெடிட்ஸ் கொடுக்கணுமோ ஈக்குவல் கிரெடிட்ஸ் விராட் கோலிக்கும் கொடுக்கணும். ஏன்னா விராட் கோலி கம்ப்ளீட்லி ஒரு செகண்ட் ஃபீல்டுனாலும் குருணால் பாண்டியாக்கு கீப்பான அந்த அட்வைஸ் பண்ணிக்கிட்டே தான். குருணால் பாண்டியா எந்த பால சிக்ஸ் அடிக்கணும் அப்படின்ற அளவுக்கு கிளியரா இருந்தார். பெருசா குருணால் பாண்டியா நான் அடிக்கிறேன், நான் சுத்துறேன் அப்படின்லாம் ஆடல. கரெக்டா பேட் பால்ஸ் அடிச்ச பால்ஸ் எல்லாம் பரவாயில்ல. லெக் சைட்ல ஃப்ரீ டெலிவரி, அதுக்கப்புறம் ஸ்லாட்ல போட்ட ஒரு பால் விப்ராஜ் நிக்காம அதை 4 சிக்ஸ் அடிச்சான் அந்த 13வது ஓவருக்குள்ள. ஸோ அது குருணால் பாண்டியாவுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ண சிங்கிள் ரொட்டேட் பண்ணி நான் இருக்கேன் என்ன இருந்தாலும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்னர்ஷிப்பை டெவலப் பண்ணாதான் ஏன்னா அந்த மாதிரி பிச்சர்ஸ்ல நீ எவ்வளவு செட்டில் ஆகுறியோ அப்பதான் அடிக்க முடியும்னு தெரிஞ்சு போச்சு விராட் கோலிக்கு. ஸோ ஃபுல்லா ப்ரெஷரை ஸ்ட்ரோக் பண்ணி 2 பேரும் பயங்கரமா ஆடினாங்க. கைவந்த கலை கோலிக்கு இதெல்லாம் எப்போ ப்ரெஷர் அதிகமா இருக்கோ அப்போ ஈஸியா சேஸ் பண்ணிடுறது கைவந்த கலை. பட் எட் அந்த லைனை கிராஸ் பண்ண முடியல. பண்ணியிருந்தா ஒரு வேளை காந்தாரா செலிப்ரேஷன் இங்க வந்திருக்கலாம். தமிழ் கமெண்ட்ல அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் என்ன லக்கிலி அன்லக்கிலி நடக்கல.
அதான் நல்லா தான் இருக்கும். பட் அதான் அந்த ஸ்லோ டெலிவரிஸ்க்கு டிசீவ் ஆயிட்டானே தவிர மற்றபடி கோலி வந்து ஜெம் ஆஃப் த கேம். ரொனால் பாண்டியா கிரெடிட்ஸ் கொடுக்குற அளவுக்கு கோலிக்கு கொடுப்பேன். பிகாஸ் அந்த பார்ட்னர்ஷிப் வந்து ஹோல்ட் பண்ணி இப்போ எல்லாரும் சொன்னாங்களா கோலிக்கு வந்து ரெஸ்பினஸ் வீக்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேடா, எனக்கு இருந்துட்டு போன வீக்னஸ் பிரச்சனையே கிடையாது. இந்த கேமுக்கு என்ன தேவை, நான் சுத்த மாட்டேன். அவ்வளவுதான். சிங்கிள் அடிச்சு ரொனால் பாண்டியா ஸ்ட்ரைக் கொடுத்து மேக்ஸிமம் அந்த மேக்ஸிமைஸ் பண்றதெல்லாம் ரொனால் பாண்டியா மேக்ஸிமைஸ் பண்ணியாச்சு. விராட் கோலி வந்து நான் ஆடுறேன்னு சொல்லி விக்கெட் விழுந்தாலும் ஆடுறேன்னு சொன்னா. பட் அந்த டிம் டேவிடும் வந்து இவ்வளவு வருஷம் மும்பை வச்சு வளர்த்தாங்க, இந்த மாதிரி அடிக்கவே இல்லை. வந்துட்டு அடிக்கிறதுலாம் மும்பை ஃபேன்ஸ் கண்ணில் ரத்தம் வரும். பட் yet they are proving way ahead for the trophy. அதுதான் நானும் சொல்லுவேன். அவன் செகண்ட் அதான் சொல்றேன். பட் கொஞ்சம் ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒரே ஒரு அட்வைஸ் தான். கொஞ்சம் இதையே வந்து வச்சுக்கிட்டு மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஓகே நம்ம நல்ல கிரிக்கெட் ஆடுறோம் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருந்தா போதும். பட் எட் நீங்க டிராஃபி வின் பண்ணணும்னா இதை வந்து கண்டினியூ ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி டீமுக்கு ஏதாவது ஒரு பேட் கேம் வரும். அது ஆல்ரெடி உங்களுக்கு கொல்கத்தா கூட வந்துருச்சு. பட் க்ளோஸ் டு த குவார்டர் ஒரு பேட் கேம் வந்தா இன்னும் பெட்டரா இருக்கும் அவங்க டீமா காப்பப் பண்ண. ரொம்ப கம்ப்ளீட்டா விக்டரியா போனா கிளச் மூமெண்ட்ஸ்ல பிரேக் ஆயிடுவாங்கன்னு தோணும். ஏன்னா நிறைய டீம் அப்படிதான் ஆயிருக்கு. பழைய டெல்லி டேர்டெவில்ஸ்லாம் அப்படிதான் 22 பாயிண்ட்லாம் எடுத்து உள்ள போயிட்டு கிளச் மூமெண்ட்ஸ்ல போயிருக்காங்க. ஸோ இந்த டீம் காம்பினேஷன் மாறாதனால இந்த ஹோல்ஸ் இப்போ ஜிதேஷ் சர்மா மாதிரி ஒரு ஆள் மட்டும் எப்படி இருந்து வின் பண்ணி கொடுக்குறோம் அந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் இன்னும் பெட்டரா இருக்கும்னு நான் சொல்ல வரேன். மற்றபடி இது ஓகே ஓகே, அதான் இப்போ கரெக்டாக சம்மரைஸ் பண்ணிட்டேன் எல்லாமே. ஃபர்ஸ்ட் டூல இவங்க ஃபினிஷ் பண்ண வந்து பார்க்கணும். ஏன்னா நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷன். 10 மேட்ச்ல 7 வின்னு 3 லாஸ், 14 பாயிண்டோட செம கம்ஃபர்டபுளா இருக்காங்க. இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சாலே அவங்க வந்து அதான் கன்ஃபார்ம் அவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்க. பட் டாப் டூ அவங்க ஃபினிஷ் பண்ண ரொம்ப ஹார்டா ட்ரை பண்ணணும். ஜஸ்ட் அசால்ட்டா இல்லாம இன்னும் கொஞ்சம் போற மேட்ச் எல்லாமே ஈஸி மேட்சும் வருது. ஹோம்ல நடக்க நிறைய மேட்சஸ் வருது. ஸோ அதுலயுமே நாலுமே ஈஸி மேட்ச். அதனால அவங்க அதுல ஒரு 2 அடிச்சாலும் 2 3 அடிச்சாலுமே 2 அடிச்சா கூட உள்ள போயிருவாங்க, நல்லா ஈஸியா மேல போயிருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ டிசி கொஞ்சம் மொமெண்டம் கம்மியாயிட்டே வருது. ஸோ அதை அவங்க கேபிட்டலைஸ் பண்ணணும். அதே மாதிரி எம்ஐ மொமெண்டமோட போயிட்டு இருக்காங்க. 5 கண்டினியூஸ் வின்ஸ். அண்ட் இது வந்து 6th கண்டினியூஸ் அவே வின்ரா ஒரே சீசன்ல. ஒரே சீசனும் கண்டினியூஸா நினைக்கிறேன். கண்டினியூஸா ரெக்கார்டு நினைக்கிறேன். கண்டினியூஸ் 6 அவே வின்ஸ், செம ரெக்கார்டு. சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் இது நம்ம பேசணும் பார்த்திருக்கா, கண்டிஷன்ஸ் முக்கியமா இல்லைன்னா அவன் ஸ்ட்ரென்த்துக்கு ஆர்டர் முக்கியம். நம்ம என்ன சொன்னோம், சிச்சுவேஷன் அசஸ் இல்லடா அது ஒண்ணு. பட் சிச்சுவேஷன் அசஸ் பண்ணி ஆடணுங்கிறது முக்கியம். இன்னைக்கு அதுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் விராட் கோலி. ஏன்னா இன்னைக்கு விராட் கோலி அடிச்ச 50 எத்தனை பால் தெரியுமா? 45 balls 50 runs. நீ த ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 110. ஓகேவா? ஆனா இதே மாதிரி 50 தான் விஜய் சங்கரும் அடிச்சான். ஆனா அங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க, இங்க கிரிட்டிசைஸ் பண்ணல. ஏன்னா இந்த சிச்சுவேஷனுக்கு இதுதான். இந்த சிச்சுவேஷன் அசஸ் பண்ணி 160 அடிக்கிறதுக்கு நான் 18 ஓவர் ஆடணும், நான் 15 ஓவர் ஆடணும். கூட இருக்கிறவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி, நான் இருக்கேன்டா அவங்க கூட, நீ விளையாடு, நீ ஷாட்ஸ் ஃப்ரீயா ஆடு, பாத்துக்கலாம், நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு சொல்லி ஒரு கான்பிடன்ஸ் பக்கத்திலே இருந்து கொடுத்து 1s and 2s மாத்தி மாத்தி எடுத்து அந்த கேம் 45 balls 50 போதும் கோலி கிட்ட. இந்த மேட்ச் எனக்கு இது போதும்டா, இதுக்கு மேல நம்ம வேற என்ன கேட்க போறோம்? அதுதான் கேமுக்கு என்ன வேணுமோ அதுதான் என்னைக்குமே ஆடணும். நான் வந்து நிக்கலஸ் பூரன் எல்லா பாலையும் 6 அடிப்பேன் அப்படிலாம் நீ கிரிக்கெட் ஆடவே முடியாது. கிரிக்கெட்டுக்கு என்ன வேணும்? டெஸ்ட் மேட்ச்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஆடணும். ஓடினா அதுக்கு ஏத்த மாதிரி ஆடணும். T20 பிச் எப்படி இருக்கு அசஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இந்த சிச்சுவேஷன் எப்படி ஒரு மாதிரி குயிக் விக்கெட்ஸ் விழுந்தா அதுக்கேத்த மாதிரி கியரை சேஞ்ச் பண்ணணும். இல்ல நீ 15வது ஓவர் வர்ற 2 ஆல்ரெடி 11ல இருக்குன்னா நீ கியர் வரும்போதே 6வது கியர்ல போட்டு வண்டி எடுக்கணும். இதே இது நீ வந்து வர்றதே இப்போ குருணல் பாண்டியா தான் பாத்தியா, 30க்கு 3 35க்கு 3 இருந்துச்சு. அப்ப அவன் குருணல் பாண்டியாவோட ஸ்டார்டே பாத்தியா செம ஸ்லோ ஸ்டார்ட். வந்து ரன்ஸே இல்ல. அவன் நல்லா பாத்தீங்கன்னா 23 balls 16 runs தான் இருந்தான் குருணல் பாண்டியா. அதுல இருந்து அதுவும் 4 பேஸ் பட்டுன்னு அடிக்கல. நல்லா கவனிச்சுன்னா பட்டுன்னு அடிக்கல. கரெக்டா சூஸ் பண்ணி அந்த ஒரு அழகா சமீரா வந்து ஒரு இதுல போட்டு கொடுப்போம். அது வந்து ஒரு பின்னாடி 6, முகேஷ் 2 6. முகேஷ் அடிக்கிறதெல்லாம் கடைசி வந்துச்சு, அது கூட கடைசி கிட்ட வந்துருச்சு. பட் அதுக்கு முன்னாடியே அப்பயும் ஆடினான். அப்புறம் ஃப்ரண்ட் ஆஃப் இதுல லாங் ஆஃப் தலைக்கு மேல ஒரு 6 கரெக்டா யூஸ் பண்ணி கேப் பிளேஸ் பண்ணி அந்த கொஞ்சம் அந்த விக்கெட்டை விடக்கூடாது. அந்த ஒரு 50 ரன் 60 ரன் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்தா பிரச்சனை ஈஸியா அடிச்சு கொடுத்துட்டு போயிடும். ஏன்னா 3 பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. அந்த சிச்சுவேஷன் அசஸ் பண்ணா பாத்தியா, அங்கதான் நிக்கிறான் ஒரு பேட்ஸ்மேனா. இல்ல நான் இதுதான் என் பேர், இதுதான் நான் இப்படித்தான் விளையாடுவேன், இதுதான் என் கேம் ஸ்டைல் அப்படின்னு ஆடினீங்கன்னா நீ கிரிக்கெட்டே ஆட முடியாது. ஏதோ ஒரு மேட்ச் 2 மேட்ச் அடிப்பேன், வேற எல்லா மேட்சும் சக்சஸ் பண்ணவே முடியாது. அதுதான் ஒரு சாம்பியன் பிளேயர், விராட் கோலி மாதிரி ஒரு சாம்பியன் பிளேயருக்கும் மற்ற பிளேயர்ஸ்க்குமே ஒரு டிஃபரன்ஸ்ன்னு சொல்லுவேன். சிச்சுவேஷன் அசஸ் பண்ணி சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடுறது அதுதான் மெயின்.
அண்ட் ஆர்சிபி சூப்பரா பண்ணியிருக்காங்க. குடோஸ் டு ஆர்சிபி. ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா, அவங்க தே ஹேவ் டு ஃபினிஷ் இன் டாப் டூ. அது தே ஹேவ் டு கீப் இட் மேண்டேட். அதை அவங்க பண்ணியே ஆகணும். கன்சிடரிங் த கரண்ட் சுச்சுவேஷன் தே ஆர், அதை அவங்க பண்ணீங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அழகா அதை ஜெயிச்சுட்டு ஃபைனல்ஸ் போயிடலாம். இல்லைன்னா குவாலிஃபையர் ஆடணும், சாரி எலிமினேட்டர் ஆடணும், குவாலிஃபையர் ஆடணும், திரும்ப ஃபைனல்ஸ் போனா 3 டைட் கேம்ஸ்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு அழகா ஆடிட்டு நம்ம குவாலிஃபை சாரி ஃபைனல்ஸ்ல போய் ஆடுறது தே ஹேவன்ட் ஈஸி. யூஸ் டு, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தே ஹேவன்ட் யூஸ் டு. ஸோ என்னதான் பர்ஃபார்ம் பண்ணாலும் அந்த மூமெண்ட்ஸ்ல யூஸ் டு இல்லாதனால கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் இருக்கும். ஸோ ப்ரெஷர் இல்லாம டாப் டூல இருந்தா பெட்டர் இருக்கும். பட் எல்லா டீமுமே அதுக்கு தான் பார்ப்பாங்க. ஏன்னா உனக்கு டாப் த்ரீல இருக்கவங்களே 12 பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால உனக்கு பெருசா கேப் கிடையாது. ரன் ரேட் மட்டும் தான் வந்து ஒரு ஹேண்டி. ஸோ அடுத்து வர 4 கேமும் ஈஸியர் டீம்ஸ் கம்பேரிட்டிவ்லி காம்படிஷன் இல்லாத டீம்ன்றப்போ இன்னும் பெட்டர் ரன் ரேட் ஏற்றிக்க பார்க்கணும். அந்த ரன் ரேட் ஏற்றிக்கிட்டா இன்னும் வின்னு மட்டும் இல்லாமல் ரன் ரேட் ஏற்றிக்கிட்டா பெட்டரா இருக்குன்றதான் ஒரு தாட்டு. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் எம்ஐ மேட்சுக்கு போயிடலாம். அதுக்கு நான் இது ஏன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி 4 குவாலிஃபையர் உள்ள போயிருந்தாங்க ஆர்சிபி. 4 இதுலயுமே அவங்க 4th பிளேஸ்ல தான் போனாங்க. ஓகேவா? இதே சுச்சுவேஷன்ல ஒரு குவாலிஃபையர், எலிமினேட்டர், ஃபைனல்ஸ் இந்த மாதிரி ஆடும்போது அவங்க எலிமினேட்டர்லயே நிறைய இதில் அவுட் ஆயிட்டாங்க. குவாலிஃபயர்ஸ்க்கே போகல அவங்க. ஃபைனல்ஸ் போல, லாஸ்ட் ஃபைனல்ஸ் 2016 தான். அந்த 4 இதுல வந்து 3 தடவை எலிமினேட்டர்ல அவுட் ஆயிட்டாங்க, ஒரு இதுல குவாலிஃபைல போய் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ அதனால திரும்ப அந்த இது வேண்டாம். நல்ல பொசிஷன்ல இருக்காங்க, நல்ல டீம் இருக்கு. ஸோ தே கேன் ஜஸ்ட் ஈஸிலி கோ ஃபார் ஒன் ஆர் த ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் பிளேஸ். அதுதான் நான் சொல்றேன். ஸோ நீ சொன்ன மாதிரி டிசி சைட்ல இருந்து ஏதாவது சொல்லணும்னா, சாஃபுக்கு இன்னும் அந்த ஒரு மாதிரி ஃப்ளோலே இல்ல, கொஞ்சம் ஏதோ க்ளூலெஸ்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு. மிஸ் தி ட்ரிக். மோஹித் சர்மா மாதிரி ஒரு ஆளை எப்படியாவது உள்ள கொண்டு வந்துக்கலாம், கண்டிஷன் அக்சஸ் பண்ணிட்டு சமீராக்கு பதிலா. இந்த மாதிரி பிச்சர்ஸ்ல இது இருக்கும். அதான் 1 half டே முகேஷ் குமாருக்கு. பட் எட் ஒரு பவுலருக்கு பேட் டேன்றப்போ அந்த இடத்துல ஒரு பெனல்டி மேட் ஓவர் கொடுக்கறது வந்து ஒரு கிரைம். பிகாஸ் 12 பாலுக்கு 18 ரன் இருக்கப்போ நீ ஸ்டார்க்க வச்சு விக்கெட் டேக்கிங் பாலுக்கு தான் போகணும். நீங்க டிஃபென்சிவா போன ஒரு விஷயமே வந்து ஒரு தப்பான ஸ்டார்ட். அந்த இடத்துல டிம் டேவிட்டையும் குருணால் பாண்டியாவும் என்னால ஏக்கர் போட்டு விக்கெட் எடுக்க முடியும்ன்ற ஸ்டார்க்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்றப்போ நீ வந்து விக்கெட்டுக்கு தான் போகணும், டிஃபென்சிவா போக வாய்ப்பு கிடையாது. இவங்க எப்படி வச்சுன்னா, ஓகே முகேஷ் குமார் ஒரு 10 ரன் கொடுத்துட்டாங்க, 7 ரன் ஸ்டார்க்கு டிஃபெண்ட் பண்ணிடுறாங்க. அப்படி கிடையாது. அது வந்து பேட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் யோசிக்கணும். இந்த ரன் நம்ம கடத்திடலாம், லாஸ்ட் ஓவர்ல அடிக்கலாம்னு சொல்லிட்டு. பவுலிங் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் இந்த 2 பேர் விக்கெட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். வெப்ரா திணிக்காம வந்து அவங்க யூஸ் பண்ணவே விடல. நிறைய பேர் வந்து வெப்ரா திணிக்காம யூஸ் பண்ணலாம்னு சொன்னா குருணால் பாண்டியா வந்து அசால்ட்டா அடிச்சுட்டான்றதுனால அவங்க அந்த ஒரு ஓவர் மிஸ் பண்ணிட்டாங்க. பட் எட் அதான் சொல்லியிருக்கல, இந்த மாதிரி கொலாப்சஸ் தான் இந்த மாதிரி டீமுக்கு வந்து ஒரு வேக்கப் காலா இருக்கும். அவங்க ஒரு மாதிரி ஸ்மூத்தாவே வின் பண்ணிட்டே போயிட்டு இருந்தா அவங்களால எங்கேயுமே மாட்டிக்க முடியாது. இப்ப யோசிப்பாங்க, ஓகே நம்ம வந்து ஒரு 4th bowling ஆப்ஷன்ஸ் யாரை கொண்டு வரலாம், ஒரு நட்ராஜன் ஃபிட்டா இருந்தா நட்ராஜனை கொண்டு வரலாமா அப்படின்ற தாட் போகும். பட் இட்ஸ் குட் ஃபார் த டீம் டு கம் பேக் ஃப்ரம் லாஸ் அண்ட் வின். அப்பதான் அவங்களால அந்த ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல எப்படி வந்து சமாளிக்க முடியும் தெரியும். இஃப் யூ கோ ஃபார் கம்ப்ளீட்லி வின் தென் ஒரு மாதிரி அந்த ஒரு லாஸ் இப்ப நம்ம அது அதிகமா பட்டிருக்கோம். இந்தியா மாதிரி ஒரு டீம் வந்து அப்படியே ஜாலியா போயிட்டு நேரா போய் செமிஃபைனல் போடலாம். ஸோ அந்த மாதிரி இல்லாம ஒரு அப் அண்ட் டவுன் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த கண்டிஷன் அக்சஸ் பண்ணி வின் பண்ண முடியும். அதுதான் அதேதான். மற்றபடி டிசி வந்து கம்ப்ளீட் சைடு இல்ல, அவங்க சேஞ்சஸ் பண்ணியே ஆகணும். சமீரா வந்து இந்த 11ல ஃபிட் ஆக மாட்டான். ஸோ அதுக்கு பதிலா நட்டு வரணும். அப்படி இல்லைன்னா நட்டுக்கு ஸ்டில் ஹீஸ் இன்ஜூரி அப்படின்னா மோஹித் சர்மா வந்தே ஆகணும். அண்ட் ஆல்சோ நான் என்ன பண்ணுவேன்னா, அதை ஒன்று மாத்திட்டு டானவன் ஃபெராராவை உள்ள கொண்டு வரக்கு பார்ப்பேன். ஏதாவது ஒரு இம்பாக்ட்லயோ இல்ல பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ஸ்ல. ஏன்னா உனக்கு மிடில் கொஞ்சம் ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கிற. ஏன்னா அசுதோஷும் பெருசா பெர்ஃபார்ம் பண்றது இல்ல. அண்ட் அக்ஷருமே இயர்லியா வந்துருந்தால அந்த ஒரு பினிஷிங் சைடு கொஞ்சம் ரைட் ஆஃப் பண்ண வேண்டாம். ஏன்னா ட்ரிஸ்டன் சப்ஸும் டானவன் ஃபெராரும் ஐடியல் பிளேயர், லைக் ஒரே மாதிரி கைண்ட் ஆஃப் பிளேயர். பட் ட்ரிஸ்டன் சப்ஸ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். உனக்கு டானவன் ஃபெராராவை இறக்கணும்னா என்ன சொல்ல வரேன்னா, டானவன் ஃபெராராவை நீ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, டானவன் ஃபெராரா 11ல ஆட வேண்டாம். அவனை இம்பாக்ட்ல வச்சுட்டு வேணும் அப்படின்னா அப்போ நம்ம மாத்திக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம மிடில் கொஞ்சம் ரன்ஸே வரல, வந்து கம்மி தான். பட் இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் போட்டுருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ அவங்க கொடுத்த ஸ்டார்ட்டுக்குமே நடுவில் ரொம்ப ஸ்லோவான மாதிரி இருந்தது. அண்ட் டூ டிபெண்டன்ட் ஆன் கேஎல் ராகுல். பிட்ச் ட்ரை, அது ஒன்றும் பண்ண முடியாது. பிட்ச் ரொம்ப ட்ரை. செகண்ட் ஹாஃப்ல வந்து டியூ வந்துருச்சு. ஸோ அது வந்து அதான் நீ சொல்ல மாதிரி தான், அந்த கண்டிஷன்ஸ் தான் ஆல்வேஸ் கிங், மோர் தென் பிளேயர்ஸ் அண்ட் மோர் தென் ஃபார்ம். கண்டிஷன்ஸ் கிங்கா இருந்ததுனால அவங்களுக்கு அந்த 8வது 9வது டியூ வந்துருச்சுன்றப்போ தேர் ரன்னிங் அவுட் ஆப்ஷன்ஸ். இப்போ அவங்களால ஸ்பின்னர்ஸே யூஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. இல்லைன்னா விப்ரஸ் நிகாம் ஒரு ஓவர் ஹார்ட் கால் போயிருக்கலாம். ஸோ அது இன்னும் நம்மளால பண்ண முடியாது. டியூ வந்து எப்போ வரும் எப்படி வரும்னே சொல்ல முடியல. ஈவன் தோ அந்த செகண்ட் பால்ஸ் நியூ பால்ஸ் கொடுத்தாலுமே டீம்ஸ்க்கு வந்து அவ்வளவு ஃபேவரா இருக்கிறது கிடையாது அந்த கண்டிஷன்ஸ்ல. அதனால அக்ஷர் பட்டேல் முன்னாடி 4 ஓவர் போட்டதே காரணம். அந்த ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ்க்கு ரிஸ்க் ஸ்பின்னர்ஸாவது கொஞ்சம் போடலாம், பட் ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் ஒன்றும் முடியாதுன்றதுனால
அதை பண்ணனா. பட் அதான் இது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, அப்படியே வந்து விட்டு கொடுக்கல, லக்னோ விட்டு கொடுத்த மாதிரி கேமை ஃபைட் பண்ணி அந்த முகேஷ் குமாரோட அந்த ஓவர்ஸ் மட்டுமே தான் குரூயல் தவிர மற்றபடி தேர் ஆல்வேஸ் இந்த கேம் 15th ஓவர் வரைக்கும் கேம்குள்ள இருந்தாங்க. முகேஷ் குமாரோட ஒரு ஓவர் மொத்தமா கம்ப்ளீட்டா ஆர்சிபிக்கு போயிடுச்சு. இல்லடா இது எப்படின்னா, அவ்வளவுதான். சிம்பிள் ரூல் டு ஸ்டாப் டிம் டேவிட் அப்படின்னா நான் ஒரே ரூல் மட்டும் தான் எழுதுவேன். ஃபுல் பின் டாஸ் போடக்கூடாது அப்படின்னு எழுதுவேன். இங்க ஆனா போட்டதெல்லாம் ஃபுல் டாஸ், அதான் பிரச்சனை. சிம்பிள் ரூல், அதானே. டிம் டேவிடுக்கு ஃபுல் பேட் டாஸ் டே. போடவே கூடாது, அவ்வளவுதான். நீ வேற எந்த பால் வேணா போடுறா, ஒரு ஆஃப் கட்டர் போடு, ஆஃப் சைட்ல போடு, என்ன வேணா போடு, ஃபுல் டாஸ் மட்டும் போடாத அப்படின்னா ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ், செகண்ட் பால் ஃபுல் டாஸ், நோ பால் ஃபோர், மூணாவது பால் நோ ஃபுல் டாஸ் பால். சிக்ஸ், திரும்ப நோ பால் ஃபோர் ஃபோர், மேட்சே முடிஞ்சுச்சு. அதான் ஃபுல் டாஸே போடக்கூடாது அவனை, அதுதான். ஏன்னா அது நம்ம பார்த்துருக்கோம், ஒரு பேட்ஸ்மேன் எப்படின்னா அவனுக்கு ஏத்த மாதிரி நீ பவுல் பண்ணணும். அது பண்ணல, ஓகே, அது ஒன்றும் பண்ண முடியாது, பேட் டே தான். பட் கியூ முகேஷ் அண்ட் நல்ல மோரோவர் பவுலர் தான். பேட் டே ஃபார் ம். முகேஷ் குமார். எல்லாமே இருந்ததுனால அந்த அந்த ப்ரெஷர் நமக்கு, நம்மளை நம்பி ப்ரெஷர் கொடுத்துருக்கான் அக்ஷர் பட்டேல், ப்ரூவ் பண்ணி ஆகணும் பெனல்டி மேட் ஓவர்ல அப்படின்றது மோரோவர் அந்த ப்ரெஷர்னால வந்து பேட் டே. ஓகே, இது வந்து எல்லாருக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து எப்படி கம்பேக் பண்றாங்கன்றத பார்ப்போம். சூப்பர் தான். அடுத்த மேட்ச் நம்ம கடந்து போயிடுவோம். ஒரு ஒன் சைடட், கம்ப்ளீட் ஒன் சைடட் அஃபேர். எம்ஐ வெர்சஸ் எல்எஸ்டி. உங்க இனிஷியல் தாட் சொல்லு. எம்ஐ வெர்சஸ் எல்எஸ்டினா நமக்கு வந்து நம்மளோட ரிவ்யூ தான் ஞாபகம் வரும். நம்ம வந்து எம்ஐ வெர்சஸ் டிசி வந்து இந்த கேம், இந்த டிசி டெல்லி பிச்சில் தான் ஆடுவாங்க. அப்படியே குரூப்பா அந்த நியூ பால் வந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி ஜெயிப்பாங்க. அப்ப நம்ம சொன்னோம், இவங்க வேற மாதிரி இருக்காங்கடா, இவங்க ஒன்னா சேர்ந்துட்டாங்க. ஆமா ஆமா. இதுக்கப்புறம் ஃபுல்லா இது ஏறுமுகம் தான், இறங்கு முகமே கிடையாது, அந்த மாதிரிதான் சொன்னோம். அப்ப ஆரம்பிச்ச அந்த விக்டரி தான், அந்த ஃபயரை புடிச்சிட்டு அப்படியே ஒவ்வொருத்தரா யாரெல்லாம் ஃபார்ம்ல இல்லையோ, ரோஹித் சர்மா, சூரியகுமாரே அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெருசா பேட்ல படல. நீயே சொல்லிட்டு இருந்த சூரியகுமார் அதுக்கு பட மாட்டேங்குது, அந்த ஸ்வீப் ஷாட் வந்து ஒரு முன்ன மாதிரி வர மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்பத்துல இருந்து எங்கெங்கெல்லாம் டிக் பாக்ஸ் இல்லையோ அங்கெங்கெல்லாம் உரிச்சிட்டான் ஒவ்வொன்னா டிக் பண்ணி ரவி டிக் பிஷ்ணாய, பண்ணி டிக் உரிச்சு பண்ணி டிக் பண்ணி எடுத்துட்டான் இப்போ இன்னைக்கு. ஆரஞ்சு கேப்புக்கு வந்தாச்சு. இப்போ இப்போ அப்படியே மும்பை இஸ் டீம் டு பீட். இப்போ ஏதாவது ஒரு டீம் வந்து மும்பை கூட வந்து ஃபைட் பண்ணோம்னா இந்த ஐபிஎல்ல ரெஸ்ட் ஆஃப் த டீம்ல இருக்க பெஸ்ட் 11ம் ஜிடி. மும்பை மட்டும் தான் ஆட முடியும். அந்த மாதிரி தான் ஆமா, ஆடிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றது ஜிடி இல்ல, ரெஸ்ட் ஆஃப் த டீம். புரியுது புரியுது. அதாவது மும்பை வர்சஸ் ரெஸ்ட் ஆஃப் 9 டீம்ல இருக்க 11. இந்த பழைய 2006-7 வந்து தெரியும் தெரியும். ஏசியா 11 வர்சஸ் வேர்ல்ட் 11 ரெஸ்ட் ஆஃப் ஆடுவாங்கல்ல. வேர்ல்டு, ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுன்னு இருக்கும், ஆஹ் அ- அ- ROW இருக்கும். அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இப்ப மும்பை கூட ஆடணும். அப்படி ஆடினா மட்டும் தான் மும்பை வின் பண்ண முடியும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சாங்ல இருக்காங்களே தவிர மும்பை வந்து ஒன்ஸ் தே ஆர் செட்டில்டு அதை வந்து பிரேக் பண்ணவே முடியாது. அப்படியே நார்த் போல் சவுத் போல் மேக்னெட் மாதிரி பிரிக்கவே முடியாது. எல்லா காம்பினேஷனும் ஹிட் ஆச்சு எக்ஸப்ட் அந்த லூப் ஹோல் ஆஃப் தீபக் சஹர். ட்ரெண்ட் போல்ட்டும் வந்து முன்னாடி ஒரு இது இருந்தது, ஸ்லோ பால்ஸ் அதிகமா போட மாட்டான், டிசப்டிவா இருக்காதுன்னு சொல்லிட்டு. பட் இப்போ அதுலயும் ஒர்க் பண்ணி மிடில் ஓவர்ஸ்ல எப்போ வேணுமோ குருஷியலா விக்கெட் கொடுக்குற மாதிரி ட்ரெண்ட் போல்ட் வந்துருச்சு. ஸோ தேஸ் எல்லா பாக்ஸும் டிக் பண்ணி உள்ள போயிட்டு இருக்காங்க. சூப்பர், கரெக்டா ஆர்சிபிக்கு சம்மரைஸ். சொன்னதை மும்பைக்கு சொல்ல முடியாது. ஆர்சிபிக்கு சொன்னதை மும்பை சொல்ல முடியாது. ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாலும் அவங்க வந்து, ஏன்னா அவங்க ஜெயிச்சுட்டே இருந்தா வின் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இல்லடா தெரியும் வின் மும்பை, பண்றது எப்படின்னு சொல்லிட்டு. இல்லடா மும்பை வந்து ஆர்சிபி ஓகே, அது நல்லா ஸ்ட்ராங்கான டீம், அது ஓகே. இல்லடா பட் சொல்றேன், அந்த பேட் மும்பைங்கிறது, ஃபேஸ் தாண்டி வந்துட்டாங்கன்னு சொல்றேன். அது மும்பை வந்து எப்படின்னா, அவங்க வந்து அதான் நம்ம பேப்பர்ல வந்து அவங்க தி பெஸ்ட் டீம் ஐபிஎல்ல, பேப்பர்ல தான் தி பெஸ்ட் டீம். ஆனா நீ இந்த பேப்பர்ல இருக்கிற பேரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க பேருக்கான பெர்ஃபார்மன்ஸ் ஆடனா, நீ சொன்ன மாதிரி அதுதான் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ரெஸ்ட் ஆஃப் ஐபிஎல் டீம், அப்படிதான் போடணும். ஆனா இத்தனை நாள் வந்து அந்த காம்பினேஷன் செட் ஆகாம, பும்ராவோட எக்ஸ்க்ளூஷன், அப்புறம் சில பிளேயர்ஸோட இன்ஜுரி, ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் அந்த மாதிரி, அப்புறம் கேப்டன்சில இஷ்யூ, டீம் யுனைட்டி இல்ல, அந்த மாதிரி சில பல இதனால அவங்க மாட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு 5 வருஷமா கப்பு ஏன் இல்லைன்னா அது மட்டும் தான் ரீசன். மற்றபடி ஸ்குவாட் ஸ்ட்ரென்த் வெயிட்டா இருக்கும், பிளேயர்ஸ் நேம் வெயிட்டா இருக்கும். ஆப்ஷன்லயுமே மும்பை இந்தியன்ஸ் வெரி ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் ரிட்டன்ஷன் வெரி ஓப்பன் ரிட்டன்ஷன் தான். இது பெரிய ஒன்றும் இதென்ன வித்து எல்லாம் ஒன்றும் இல்லை, 5 ஸ்ட்ராங் இந்தியன் கோர் பிளேயர்ஸ் தான். ஆனா அவங்க நீ பேலன்ஸ் பண்ற பார்த்திருக்கியா, 14.25, 14.25, பும்ராக்கு 16, அந்த பேலன்ஸ் பண்றது மும்பை இந்தியன்ஸ் தெளிவா பண்ணுவாங்க. ஆக்ஷன்ல சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸ்கவுட்டிங் ஸ்கவுட்டிங் கிளப்ல வந்து தி பெஸ்ட் ஸ்கவுட்டிங் வந்து இந்தியன் ஐபிஎல் டீம்ஸ்ல தி பெஸ்ட் ஸ்கவுட்டிங் வந்து எம்ஐ தான். ஏகப்பட்ட பிளேயர்ஸை வந்து இந்தியன் டீமுக்கே ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவு போக இந்த 5 வருஷமா அவங்க மிஸ் பண்ணது வந்து அந்த யுனைட்டியா இல்லாம, அந்த ஒரு கேப்டன்சி சேஞ்ச், அந்த மாதிரி பும்ராவோட எக்ஸ்பிரஷன், அந்த மாதிரி. இந்த தடவை அந்த 7 நட்சத்திரங்களும் கைகூடி வந்து அந்த வந்தால் அந்த அப்படிப்பட்ட டீமை எந்த கொம்பனாலும் தொட முடியாது, சக்கரவர்த்தி ஆவாண்டா அப்படிங்கிற மாதிரி 5 கண்டினியூஸ் விக்டரிடா. அதுவுமே 5மே கிட்டலாம் போய் தோக்கல, ஸ்டேட்மெண்ட் விக்டரிஸ் எல்லாம். பும்ரா அது வந்து நல்லா நோட் பண்ணினா, 10 மேட்ச் விளாண்டுருக்காங்க, அதுல வந்து 5 ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், 6 ஜெயிச்சிருக்காங்க.
அந்த 6ல ஒண்ணு மட்டும் முதல்ல வந்த மேட்ச். ஃபர்ஸ்ட் 5ல ஒரே வின்னு. அதுல என்ன ஈக்குவல் டு நாட் பும்ரா இஸ் நாட் இன் த 11. அடுத்த 5 மேட்ச்ல 5 வின்னு ஈக்குவல் டு போட்டீங்கன்னா பும்ரா இன் த 11. சரியா? இதுதான் டிஃபரன்ஸ், சிம்பிள் டிஃபரன்ஸ் இதுதான். பும்ரா வந்து 5 மேட்ச் 5 வின்னு, பும்ரா இல்லாம 5 மேட்ச்ல ஒரு வின்னு. சிம்பிள், அவ்வளவுதான். திஸ் இஸ் த ஈக்குவேஷன். ஒன்னே ஒண்ணுதான், பும்ரா வந்து எதிரில் ஆடுறப்போ ஆப்போனன்ட் டீமுக்கு 16 ஓவர் தான். அந்த 4 ஓவர்ன்றது வந்து என்னைக்காவது பும்ராக்கு பேட் டே வந்து அந்த 39 ரன் என்னமோ ரீசெண்டா போன மேட்ச் போனான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் சோ பிரச்சனை அது இல்லை. மட்டும் அதுதான் பும்ரா ஸ்டாண்டர்டுக்கு 39 ரன்னே ஜாஸ்தி. ஆமா அதுதான் ஆமா. சொல்ல வரேன். சோ அந்த 16 ஓவர் தான் மைண்ட்ல இருக்கும். நம்ம நீ எவ்வளவு பெரிய கும்பனா வேணா இருந்துக்கோ, பும்ரா போடுறப்ப இந்த ஓவர் நெகோசியேட் பண்ணலாம் தான் யோசிப்பாங்க. யாருமே அடிக்கலன்னு யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா ஆமா இப்போ ரீசெண்டா அந்த பேக் இன்ஜுரிக்கு அப்புறமா கமெண்ட்ரியில சொல்லிட்டு இருக்காங்க, ஹி ஹாஸ் ஒர்க் சம் திங், என்ன சொல்றது, அந்த ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃபிராக்சர் இல்லாம கொஞ்சம் ஆங்கிள்ஸ் மாத்தி போடுற மாதிரி. பட் ஆமா ஆமா. அப்பயுமே வந்து அந்த அந்த லோ இந்த ஏக்கர்ஸ்ல வந்து லோ ஃபுல் டாஸா வர மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தா, லோ ஃபுல் டாஸுமே வந்து உனக்கு டிசீவ் ஆகிற மாதிரி தான் வருது. அந்த ஹிட்மி டெலிவரி மாதிரி வரலன்றதையும் அதுலயும் ஒர்க் பண்ணிருக்காரு பும்ரா. ஸோ தட் ஷோஸ் இஸ் கிளாஸ். பட் பும்ரா மாதிரி ஒரு ஆளை வந்து நம்ம ட்ரெஷர் மாதிரி தான், எவ்வளவுக்கெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணுமோ ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு அது மாதிரி தான் யூஸ் பண்றாங்க. பட் அதுல வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து தெரியும். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு டீம் வந்து ஒரு இந்தியன் டீமுக்கு டேலண்ட் ப்ரொடியூஸ் பண்ற டீம். ஸோ பும்ரா வந்து அவ்வளோ இதுவா வந்து பண்ண மாட்டாங்க இந்த இன்ஜுரி அப்புறம். ஸோ தே நோ ஹவு டு யூஸ் பும்ரா. ஈவன் தோ பும்ரா இன்ஜுரி இருந்தாலும் ஒரு ரெஸ்ட் பண்ணிட்டு சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபைனல்ஸ்க்கு ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு மும்பை ஆமா டீம் அது. எல்எஸ்சி வந்து அந்த 3 பேர் தான் சொல்லி 3 பேர் எடுத்துட்டாங்க. அந்த பூரானை வந்து அடிக்கவே விடக்கூடாது, நான் அமந்திரை வச்சு இது பண்றேன், வில்ஜாக்ஸ் வச்சு பண்றேன்னு சொல்லிட்டு. மோர் ஓவர் இந்த மும்பை ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருந்தாங்க இந்த ஒரு பாயிண்ட். ஏன்னா வதேராவை வந்து ரிட்டைன் பண்ணிருக்கணும், நமந்திரை ரிட்டைன் பண்ணலன்னு சொல்லிட்டு. இது வந்து எனக்கு வந்து அப்போ எனக்குமே அப்படிதான் தோணுச்சு ஏர்லி ஸ்டேஜஸ்ல, ஏன்டா வதேரா ரிட்டைன் பண்ணல, நல்ல பிளேயரு பட் குட் ஹேண்ட்ஸ், லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் லேட்டரா நமந்திரோட பேட்டிங் பாக்குறப்பதான் எனக்கு தெரிஞ்சு தே டோன்ட் நீட் அ ஸ்பின் ஹிட்டர் இன் த மிடில், தே நீட் அ ஃபினிஷர் who can hit. ஏன்னா வந்து அவங்களுக்கு பொலாட் மாதிரி ஒரு ஆள் இல்ல. டிம் டேவிட ட்ரை பண்ணிட்டாங்க. டிம் டேவிட் ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா டிம் டேவிட ரீப்ளேஸ் பண்ண ஒரு ஃபாரினர் கிடையாது. ஸோ வாட் ஹேவ் டு டூ, எனக்கு ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு ஆள் நம்பர் 5 வச்சதுக்கு அப்புறமா ஹர்திக் பாண்டியா காம்பினேஷன் போட்டு ஆட ஒரு நல்ல பினிஷர் வேணும்னு சொல்லிட்டு அதுக்குதான் நமந்திரி எடுத்திருக்காங்க. சோ இப்பதான் புரியுது, ஓகே நமந்திரி இதுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க போல, ஸ்மார்ட்டா யோசிச்சு. இப்ப எல்லாருமே வந்து இப்ப வேற ஏதாவது நார்மலா ஒரு ஆப்ஷன் டீம் யோசிக்கிறாங்க. நம்மளே இப்ப நம்ம ஃபேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாமே வெதர் தான் நல்லா பண்ணிருக்கான், இது வதர எடுன்னு சொல்லிட்டு. பட் அவங்க ரோல் கிளாரிட்டி அவங்க ஃபியூச்சரிஸ்டிக்காவும் யோசிச்சு நமந்திர் கேன் போல் 2 overs டூன்றப்போ அது எனக்கு இப்பதான் புரியுது. ஓகே ஃபீல்டிங். மன்மதன் படத்துல ஃபீல்டிங், அதுவும் மன்மதன் படத்துல அப்போ புரியல இப்ப புரியுற மாதிரி அவ்வளவு பிரெயினியா ஒர்க் பண்ணிருக்காங்க. எனக்கு தேவை இந்த பொலாடா நாள், பொலாட ஒரு ஆளை வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியாது. சோ நான் 2 ஆளா போறேன், ஒன்னு நமந்தீர் ஒன்னு ஹர்திக் பாண்டியா. தேவைப்பட்டா என்னால கால்வின் போஸை கொண்டு வர முடியும். அண்ட் எனக்கு ஸ்பின் ஹிட் பண்ண உள்ள சூரியகுமார் இருக்கா, நான் எதுக்கு இன்னொரு ஸ்பின் ஹிட்டர் டெசிக்னேட்டட் ஸ்பின் ஹிட்டருக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளியரா ஒர்க் பண்ணிருக்காங்க. தட் ஷோஸ் மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபி எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபேவரட்ஸ்னு சொல்றோமோ, மும்பை உள்ள வந்துட்டா 70% மும்பை தான் ஃபேவரட்ஸ். மும்பை அந்த இடத்த தோத்தா மட்டும் தான் நீங்க ஜெயிக்க முடியும். மும்பையை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஹார்ட் கோர் சிஎஸ்கே நான் சொல்றேன், ஏன்னா 4 வாட்டி அடி வாங்கியிருக்கோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருக்கு. மும்பை எம்ஐ கிட்ட வந்து எம்ஐ வந்து ஃபார்மிடபிள் சைடு, இந்த சாம்பியன் சைடு அவங்க எப்படி இது பண்ணணும்னு தெரியல. இதுதான் நீ சொன்னது வந்து செம எக்ஸாம்பிள். ஏன்னா எல்லாருமே ஃப்ரண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ்ல ஆடுற பிளேயர்ஸ், ரோஹித் சர்மா தவிர திலக் வர்மா ஒன் டவுன் வரணும் ஆசைப்படுவான், சூரியகுமார் ஒன் டவுன் வரணும்னு ஆசைப்படுவாரு, வில் ஜாக்ஸ் ஒன் டவுன் வரணும்னு ஆசைப்படுவாரு, ஹர்திக் பாண்டியா 4 டவுன் 5 டவுன் இயர்லியா, நம்பர் 4 ஜிடிக்கெல்லாம் ஓவர். ரொம்ப இயர்லியா வந்தாரு, அவருக்குமே இயர்லியா தான் ப்ரிஃபர் பண்றாரு. எல்லாருமே இயர்லி. மேகல் வதாராவும் நீ வந்து அவருமே ஃப்ரண்ட்ல ஆடணும். ஏன்னா இப்ப பஞ்சாபுக்கு எங்க நம்பர் 3 ஆடுறாரு, நம்பர் 4 டூடன் தான். ஆடிட்டு இருக்காரு. அங்க ஆடினா அவருக்கு, ஏன்னா அவர் வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டர், பிக் ஹிட்டர் கிடையாது, பட் ஐடியாவா ஸ்பின் ஆடுவாரு. பேஸ் ஸ்பின் ஸ்பின் ஹிட்டர். ஸ்பின் ஹிட்டர் மாதிரி. அவரையும் நீங்க மிடில் ஓவர்ஸ் தான் ஆட வைக்கணும். ஏன்னா அவரெல்லாம் நீ எடுத்து போட்டு கடைசியில போட்டு ஆடுறது வேஸ்ட். அதனால நமந்திர யூட்டிலைஸ் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ அன்சுல் கம்போஜுமே செம ஃபைண்ட். ஆனா அவரை ஏன் விட்டாங்கன்னா தே ஹேவ் பண்ண டிஃபரெண்ட் முடியல. பிளான்ஸ். தீபக் சகர் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் அந்த இனிஷியல் ஓவர்ஸ் போடுறதுக்கு, அப்புறம் ஒரு லோக்கல் பவுலர் அஸ்வினி குமார், அப்புறம் சத்யநாராயணன் லோக்கல் பவுலர் 2 பேரு, பும்ரா இருக்கு அப்புறம் அதுபோல இருக்கு. பும்ரா இருக்காரு. அவ்வளவுதான். எனக்கு அவங்களுக்கு செட், அவங்க அவன் அவங்க பிளானோட போயிருக்காங்கடா. நான் போல்ட் வாங்கும்போது ஞாபகம் இருக்கா, 12.5 crores. நான் ஆல் அவுட் போல்ட்டுக்கு போறேன். ஒரு போல எனக்கு வந்து வேற யாருக்குமே ஸ்டார்க்கோ ஏசுலூட்டோ அவங்களுக்கு எல்லாம் நீங்க பெட்டே போடல. அவங்க தீபக் நான் சகருக்கு முடியுது. போனாங்க. தீபக் சகர் போறேன். தீபக் சகர் லைன் ஆஃப் திங்ஸ், ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இருந்தாங்க ஏர்லி தீபக் ஸ்விங். சகருக்கு. அண்ட் ட்ரெண்ட் போல்ட் அவங்க பிளான் பண்ணிட்டாங்க, மும்பைல அங்கிட்டு இங்கிட்டு அலையும், தீபக் சகரை வாங்கி எடுத்தே ஆகணும்னு சொல்லி தீபக் சகருக்கு ஆல் அவுட் போய் 10 crores போனாங்க. அதே மாதிரி ட்ரெண்ட் போல்ட்டுக்கு 12.25 crores போனாங்க.
அதான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நான் 2 பேத்துக்கு 25 crores கொடுத்து போறேன், மித்தவன்னா நான் வச்சு ஆடிக்கிறேன். இப்போ சாண்ட்னர்லாம் அழகா 2 crore ஸ்டீல், அழகா அந்த 4 ஓவர் போடுறதுக்கு போதும், இன்டெலிஜென்ட்டா போடுற பேட்டிங் ஆடி கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ அந்த மாதிரி செமையா பிரெயினை யூஸ் பண்ணி ஆடினாங்க. அண்ட் குடோஸ் டு நமன்திர். ஏன்னா நமன்திர் அந்த லாஸ்ட் இதுல அடிக்கலன்னா 215 வந்திருக்காரு. 165 கரெக்ட். ஃபார் 5ல இருந்தாங்க. அந்த டைம்ல ஒரு சின்ன ஒரு சோக் ஆயிருந்தா 195. அப்புறம் நேற்று பிபி கேஸ் ஆன கதை தான் 201க்கு இது அவுட் சீக்கிரமா பண்டில் அவுட் பண்ண மாதிரி இவங்க ஒரு 205 201ல 195 அந்த மாதிரி பண்டில் அவுட் ஆயிருப்பாங்க. சைக்காலஜிக்கலி எல்எஸ்சிக்கு அட்வான்டேஜா இருக்கும் லெஸ் தென் அட்வான்டேஜா 200. இருந்திருக்கும். ஸோ அதுதான் அண்ட் இப்பதான் புரியுது, லேட்டா தான் புரியுது மும்பையோட பிளான்ஸ் வந்து. வந்து அதுதான் வந்து அவங்க அங்க இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு டேலண்ட் டீம், அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சு இப்படிதான் நமக்கு வேணும், நம்மளோட ரெக்யர்மெண்ட் இதுதான், நம்ம ஒரு பிளேயர் போனாலும் பரவாயில்ல, நம்ம நமக்கு என்ன தேவை, டீம் காம்பினேஷனுக்கு என்ன தேவை. ஏன்னா வதேரா மாதிரி ஒரு பிளேயரை ரிசோர்சஸ் வேஸ்ட் ஆகி வெளியே பெஞ்ச் பண்றதுக்கு என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு நான் போகல. வதேரா வந்து இந்த பினிஷரை நம்ம திருப்பி க்ரூம் பண்ணோம், பட் ஆல்ரெடி வி ஹாவ் அ பினிஷர் ஹூ கேன் ஃபீல்ட் ஹூ கேன் பவுல். அந்த மாதிரி இருக்கப்போ 3 டைமென்ஷன் பிளேயர்ன்றனால அதான் ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் ரமன்தீப். சூப்பர்டா, நிறைய எல்எஸ்சி வந்து பேசிட்டோம். என்ன எல்ஆர்ஜி பத்தி சொல்லுவாரு? எல்எஸ்சி பத்தி பேசுவோமா? எல்எஸ்சி பத்தி என்ன பேசுறது? எல்எஸ்சி வந்து பண்டின் இப்ப எப்படி பண்டின் மாப்பிள பண்டின் பரிதாபங்கள்ல இருந்து ஆரம்பி. பண்ட்டு பரிதாபம். பாவம், ஒவ்வொரு மேட்சும் தோத்துட்டு அப்படியே கோச் முன்னாடி போய் நின்னுட்டு என்ன கேட்பாரோ, ஐயோ அடுத்து இந்த ஆள் கிட்ட வேற பதில் சொல்லணுமே அப்படின்னு. அந்த டீமோட ராசி போல, யாரெல்லாம் போறாங்களோ போய் பதில் சொல்லணும் அவர்கிட்ட சொல்லிட்டு பாவம்டா, அந்த ரொம்ப ப்ரெஷரு. ஒண்ணுமே இல்ல, ரொம்ப க்ளூலெஸ்ஸா இருக்கான் பாவம். ஏன்னா ரொம்ப டூ மச் ஆஃப் டிபெண்டன்சி ஆன் டாப் த்ரீ, அந்த டூ ஃபாரினர்ஸ். நீ ஒரு இந்தியன் பேட்டரை டிபெண்ட் பண்ணி இருந்தனா பிரச்சனையே இருக்காது. ஒரு எப்போ ஒரு ஃபாரினர்ஸ் ஓவரா டிபெண்ட் பண்ணிருக்கோமோ அப்போ வந்து டீம் அடிவாங்க. ஏன்னா இந்தியன் கோர் ஸ்ட்ரென்த் வந்து இல்ல. இந்தியன் கோர் ஸ்ட்ரென்த் என்னன்னா உன்னால டேபிள் அதிகமா மூவ் பண்ண முடியாது, ஃபாரினர்ஸ் வந்து எல்லா மேட்சும் அடிக்க முடியாது. பிகாஸ் இது இந்தியன் கண்டிஷன்ஸ். என்னதான் ஃபாரின் பிளேயர்ஸ் அதிகமா இங்க வந்து விளையாடி இருந்தாலும் ஏதாவது ஒரு பிச்சஸ் வந்து கொஞ்சம் மாட்டி விட்டுரும். இப்ப ஏடன் மார்க்ரம் பாரு, நல்ல பால்ல பட்டுருச்சு, அப்படியே அழகா நீ அடிக்கிறியா அடி, நான் கரெக்டா நீ அடிக்கிற இடத்துலயே போடுறேன்னு சொல்லி இந்த மீன் போட்டு வலை எடுக்கிற மாதிரி எடுத்துட்டாங்க. ஸோ அந்த அந்த ஒரு காம்பினேஷன்ஸ் தான். பூரானுக்கும் அதே மாதிரி தான். அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கே போய் அவங்களை அட்டாக் பண்ணிட்டாங்க. அவங்களும் வந்து கொஞ்சம் அக்சஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு 3 ஓவர் நான் நிக்கிறேன், நின்னுட்டு கேம் எப்படி போகுதுன்னு பார்க்கவே இல்லை. அப்படியே வர்றவங்க எல்லாம் வந்து எப்படியாவது சீக்கிரம் முடிச்சிடணும் 216 அப்படின்னு அவங்க அந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்து வந்துட்டாங்க. நம்ம வந்து அட்டாக் இஸ் த பெஸ்ட் டிஃபென்ஸ் சொல்லிட்டு ஒரு 2-3 ஓவர் சைலண்டா ஆடி ஆயுஷ் பதனி வந்து அந்த சும்மா நல்ல ஹிட்டர் தான். ஆயுஷ் பதனி நல்லா ஹிட் பண்ணி ஆடுவான். கொஞ்சம் அக்சஸ் பண்ணிட்டு ஒரு 1-2 ஓடி ஒரு ஓவர்ல 8 அந்த மாதிரி அடிச்சு கடைசியா ஒரு 6 ஓவருக்கு கொண்டு போயிருந்தாங்கன்னா ஒரு கேம் இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும். ஆனா உனக்கு 40-50 தான் இருந்திருக்கு. கடைசி 4 ஓவர் நமந்திரும் பாஷும் ஆனாங்க. பாஷ் 46 ரன் அடிச்சாங்க நினைக்கிறேன். அதான். சோ அந்த மாதிரி நீங்க 45 ரன். கடைசி 6-5 ஓவர்ல நம்ம வந்து பிளான் பண்ணலாம், கொஞ்சம் விக்கெட்டை ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா மில்லர் வந்து கிரேட் பினிஷர், மில்லருக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாம்னு கொஞ்சம் கால்குலேட்டிவா ஆடி இருந்தா பெட்டரா இருக்கும். ஏன்னா இப்ப ரவி பிஷ்ணா கடைசியில வந்து ஆடுற மாதிரி, ஏன்னா அவங்க டெய்ல் அப்படி 6 விக்கெட் இருந்தாலும் ரவி பிஷ்ணா வந்துடுறப்ப கொஞ்சம் யோசிச்சு ஆடலாம். டூ மச் ஆஃப் டிபெண்டன்சி அண்ட் டாப் ஆர்டர். பண்ட்டால எதுவும் பண்ண முடியாதுடா. பண்ட் வந்து அவனோட கரியருக்கு என்ன நல்லதுன்னா அங்க இருந்து வந்துடலாம். இல்லடா, அது ஓகே தான். பட் ஆனா இது என்ன சொல்றது, மயங்க் யாதவ் வந்து நல்ல அடிஷன். அண்ட் நல்ல வேளை நம்ம சொன்னதுதான், சர்துல் தாக்கர் தூக்கிட்டு மயங்க் யாதவ் வரும். ஏன்னா எல்லாத்தையும் ஆட முடியாது. சர்துல் தாக்கர் வந்து அவன் நல்லா பண்ணாரு, 4 மேட்ச் ஆடினாரு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், அவ்வளவுதான். அது அடுத்த ஃபேஸ்க்கு நம்ம போயிடணும். திரும்ப நீ அவரை கேம்லாம் வச்சு அடிச்சிருந்தா உடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட், ஆமா ஃபர்ஸ்ட் ஓவர் தான் நான் போட போறேன் அப்படின்னா இது வந்து செட் ஆயிருக்காது. பரவாயில்ல, மயங்க் யாதவ் வந்து ஓகே. பட் இவங்க வந்து நிக்கோலஸ் பூரன் மட்டுமே டூ டிபெண்ட் பண்ணி போறாங்கிறது தான் ஒரு இது. ஏன்னா இல்ல மாற்றம், நிக்கோலஸ் இப்ப பூரன் மாற்றம். வந்து நிக்கோலஸ் பூரன் வந்து ஒரு நல்ல பேங்கபிள் பிளேயர். ஆனா அவரை நீ வந்து இஸ் நாட் கன்சிஸ்டன்ட் எவர். லைக் அவர் வந்து ஆரஞ்சு கேப் எல்லாம் வாங்க மாட்டாரு. ஆனா சூப்பர் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த இதுல பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட்ல இருப்பார் நிக்கோலஸ் பூரன். ஏன்னா அப்படிப்பட்ட பிளேயர். இந்த நான் சொன்னேன்ல, சிச்சுவேஷன் அசஸ் பண்ணி ஆடுற பிளேயர் நிக்கோலஸ் பூரன் கிடையாது. எல்லா பாலையும் அடிக்க தான் போறேன், எனக்கு ஸ்ட்ரைக்கர் 202 இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா 202 அவர் தான் ஃபர்ஸ்ட். மத்த இடத்துல கொஞ்சம் கம்மி ஆயிட்டாங்க. ஏன்னா மத்தவங்க சுச்சுவேஷன் இருக்கு, அதை பார்த்துட்டு ஆடுவாங்க. இவர் சுச்சுவேஷன்லாம் பார்க்க மாட்டாரு, லாஸ்ட் எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஏழை மட்டும் அடிப்பண்டா, சுத்தோண்டா கிடந்து அப்படிங்கிற மாதிரி பிளேயர். ஸோ அது அவரோட கேம் டைப் தான், நம்ம அவரை குறை சொல்ல முடியாது. பட் அவர் நீ கன்சிஸ்டன்ட் கிடையாது, அவர் நீங்க கன்சிஸ்டன்ட் எதிர்பார்க்கவும் முடியாது. அவரோட இது என்னன்னா 14 மேட்ச்ல ஒரு 4-5 மேட்ச் அடிச்சு கொடுப்பேன் பெருசு. அதே பெருசு எனக்கு கேட்டா, தேய்ச்சி எனக்கு இத்தனை விட்டுரும். வருஷமா அவ்வளவுலாம் கூட அடிச்சு கொடுக்கல. ஒரு 4-5 மேட்ச் தான் அடிச்சு கொடுப்பேன். ஆனா அடிச்சா அந்த மேட்ச் வின்னு. 35 பால் 80, 25 பால் 75, அந்த மாதிரி ஒன்று அடிச்சு கொடுத்துருவேன். ஆனா 14 மேட்ச்ல நான் 3-4 மேட்ச் தான் அடிச்சு கொடுப்பேன். 14 மேட்ச்சுக்கு 10 மேட்ச் அடிக்க முடியாது. அப்ப அடிக்கலாம்னா என்ன பண்ணணும்? அப்ப மிச்சவங்க இருக்கிறவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதை ஃப்ளோட் பண்றதுக்கு பண்ணும். ஆள் இல்லை.
அதான் மித்தவங்க அன்னைக்கு அவன் அத பூரன் அடிக்காத நாள்ல மிச்சம் இருக்கிற பிளேயர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணா ஜெயிக்கலாம். ஒரு டீமா ஒரு கலெக்டிவ் எஃபர்ட்ஸ்ல அது பண்ண முடியல, அதனால மாட்டிக்கிறாங்க. ஸோ ஹேவ் டு ரீவேம்ப் அகைன். பண்ட் வந்து ஃபார்ம் ரீகெயின் பண்ணியே ஆகணும். ஸோ லெட்ஸ் ஹோப் எப்படி போறாங்கன்னு. இனிமே சான்ஸ் இல்லைனா முன்னாடி எல்எஸ்ஜி வந்து ஒரு மாதிரி ரொம்ப இல்ல, வெளியே அவங்களுக்கு இருக்க வந்துட்டாங்கன்னு தெரியல. காம்படிஷன் படி பார்த்தா கொஞ்சம் கஷ்டம். என்ன சொல்றது, அவங்களுக்கு இதுக்கப்புறம் வரப்போற கேம்ஸ் ஆகட்டும், இதுவாகட்டும், ரன் ரேட்டு எல்லாமே அடி வாங்குது. அண்ட் மோரோவர் இப்ப ஐபிஎல் வந்து ரொம்ப போர் எடுக்க போகுது. ஏன்னா டாப் 5 பேர் வந்து 4 பிளேஸுக்கு சண்டை போட போறாங்க. ஆல்மோஸ்ட் இந்த வீக் 2 வாரத்துக்கு முன்னாடியே நமக்கு யார் டாப் 4 ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருச்சு. அந்த ஆமா ஆமா, பஞ்சாபா ஆர்சிபி, பஞ்சாப் ஆர்சிபி மும்பை, இந்த 3 பேர்ல யார் வந்து டாப் 3 4 போறாங்க அப்படின்றது மட்டும்தான் வந்து தாட்சி தவிர 5 டீம் மற்றபடி ஆப்ல. ஜிடி, எம்ஐ, ஜிடி, டிசி, எம்ஐ, ஆர்சிபி, டிசி, பிபிகேஎஸ். ஆர்சிபி, 5 பஞ்சாப், டீம் தான். பிபிகேஎஸ். 5 டீம் தான். பிபிகேஎஸ் ஒரு 2 மேட்ச் பிபிகேஎஸ்ஸா இருக்கு, இன்னும் ஆர்சிபியா? பார்ப்போம். இப்ப ஆர்சிபி டாப் 4ல வந்துட்டாங்க. கம்பேரிட்லி தே ஹேவ் ம். ஈஸியர் கேம்ஸ். ஸோ இன்கேஸ் ஜிடிஓ டிசிஓ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க நெக்ஸ்ட் கேம்ஸ்ல அப்படின்னா, தென் ஃபோர்த் பிளேஸ் வில் பி பஞ்சாப் வர்சஸ் த ரெஸ்ட் ஆஃப் த டீம்ஸ். ஸோ எல்எஸ்சி வந்து ஆமா இன்னும் ஆமா, ஒரு மேட்ச் வந்து அவுட் ஆஃப் த ஈக்குவேஷன். கேகேஆர் ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் த ஈக்குவேஷன். கேகேஆர் அவுட், இம்பாசிபிள்ஸ் தான் இருக்கு. ஆர்ஆர் அதுதான். அவுட். ஸோ ஐபிஎல் வந்து ரொம்ப போரா போகுது 2 வாரம். இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கா மேட்ச் இருந்தா பெட்டரா இருக்கும் தவிர மற்றபடி பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தா பெருசா இருக்காது. So எல்லாமே ஹை பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால ரன் ரேட் மட்டும் தான். அவங்கவுங்க டீம் யார் அடிச்சு, யாராவது வீக்கான டீம் வர்றானா ஓகே இன்னைக்கெல்லாம் அடிச்சு நம்ம பாடுறா, பாயிண்ட் வாங்கி win பண்ணுங்க. இன்னைக்கெல்லாம் பாடுறா, எம்ஏ 54 ரன் அடிச்சிருக்காங்கடா. எப்பா சரியான என்ன ஏறி இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ அடுத்து இந்த வீக் எப்படி போகும்னா, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது டைட் ஃபைட் அந்த 4-5 பிளேஸுக்கு கொஞ்சம் அடிச்சுப்பாங்க அப்படின்னா, டிபிகேஎஸ் அடுத்த ஒரு 3 மேட்ச்ல 2 மேட்ச் இல்ல 3க்கு 3 அந்த மாதிரி ஜெயிக்கணும். ஜெயிச்சாதான் டிபிகேஎஸ் கேன் ஸ்டில் அலைவ் அண்ட் தி கேன் காம்பெட். ஏன்னா நேத்து மும்பை ஜெயிச்சாங்க, ஒரு செகண்ட் கேம் தோத்தா போயிட்டாங்க. கஷ்டம். இன்னைக்கு ஆர்சிபி ஜெயிச்சாங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸ் போயிட்டாங்க. டிபிகேஎஸ் ஜெயிச்சே நாளைக்கு ஆகணும் ஜிடி. அடுத்து 2 3. நாளைக்கு ஜெயிச்சா திரும்ப அவங்க ஃபர்ஸ்ட் வந்துருவாங்க. இவங்க 3 பேர் மியூசிக் அடிச்சாங்க, 1 2 3 1 2 ஆடிட்டே இருக்காங்க. பிபிகேஎஸ் அந்த நடுவில் இருக்காங்களா, அவங்க ஜெயிச்சாதான் ஸ்டில் அட்லீஸ்ட் தே கேன் மெயின்டைன் அந்த ஒரு 4-5 3-4-5 அதுலயாவது மெயின்டைன் பண்ண முடியும். தோத்துட்டாங்க அன்லஸ் கடைசி நாள் ப்ரெஷர் கேம் தான். 3க்கு 3 out of 3 அதனால ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். அது ஆப்வியஸ்லி ப்ரெஷர் தான். அண்ட் ஆல்சோ கேமே ரொம்ப போர் ஆயிடும். அப்படியே அந்த 4 டீம் அப்படி ஈஸியா உள்ள போற மாதிரி ஆயிடும். அது அப்படி பண்ணாம போனா நல்லா இருக்கும். அதுதான் என்னோட இது. ஸோ நிறைய பேசிட்டோம். வி கேன் ஜஸ்ட் வெயிட் ஃபார் அடுத்த மேட்சோட ரிவ்யூக்கு. ஸோ டுடே ஐம் ஜஸ்ட் சைனிங் ஆஃப் மேடி அண்ட் விஜய். ஹாவ் அ கிரேட் வீக்கெண்ட் அண்ட் சாரி, கிரேட் ஸ்டார்ட் டு த வீக். தேங்க்யூ, பை.